வெல்கம் டு ட்ரிபிள் விட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் டைப் ஆஃப் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு இண்டக்ஷன் மோட்டர் எப்படி பிரிக்கப்படுதுன்னா, இண்டக்ஷன் மோட்டரில் இருக்கக்கூடிய ரோட்டாரின் அமைப்பை பொறுத்து தான் இண்டக்ஷன் மோட்டர் பிரிக்கப்படுது. அப்படி பார்க்கையில் இண்டக்ஷன் மோட்டர் அது 2 வகையாக பிரிக்கப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்குரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர், 2 ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டராக பிரிக்கப்படுது. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் 3 ஃபேஸ் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டர். இப்போ ஒரு ரோட்டாரோட அமைப்பு பார்த்தீங்கன்னா, அது ஸ்லிப் ரிங்காக இருக்கட்டும் சரி, ஸ்குரல் கேஜாக இருக்கட்டும் சரி, பொதுவாக சில இதெல்லாம் காமனாக இருக்கும். அதாவது ரோட்டார் உருளை வடிவில் இருக்கும். அதே நேரத்தில் அது சிலிக்கன் ஸ்டீலால் பயன்படுத்தப்பட்டிருக்கும். கூடவே லேமினேட் செய்யப்பட்டிருக்கும். இப்படி லேமினேட் செய்யப்படுவதனால எடி கரண்ட் லாஸு மற்றும் ஹிஸ்டரிஸ் லாஸு குறைக்கப்படுது. பொதுவாக ரோட்டார் என்றாலே அதோட ரோட்டாரின் மேற்பரப்பில் ஸ்லாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கும். இந்த வகை ரோட்டார்லையும் ஸ்லாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. பட் ஆனால் இதில் 3 ஃபேஸ் டபுள் லேயர் டிஸ்ட்ரிபியூட் வைண்டிங் வைக்கப்பட்டிருக்கு. இந்த ரோட்டாரில் வைண்டிங் எப்படி இருக்கும்னா, ஸ்டேட்டார் போல்களின் எண்ணிக்கையை பொறுத்து, அதாவது ஸ்டேட்டாரில் இருக்கக்கூடிய போல்களின் எண்ணிக்கையை பொறுத்து டிசைன் செய்யப்பட்டிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்டார் வைண்டிங் எப்படி இருக்குன்னா, ஸ்டார் இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும். ரோட்டாரில் இருக்கக்கூடிய 3 வைண்டிங் இருக்குது இல்லையா, 3 ஃபேஸ் வைண்டிங் அதோட அடுத்த முனையை வெளியில் எடுக்கப்பட்டு இந்த ஸ்லிப் ரிங்குடன் இணைக்கப்பட்டிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஸ்லிப் ரிங்கு. அதாவது இந்த 3 லீடு இருக்கு இல்லையா, காப்பரால் 3 லீடு இருக்கு இல்லையா, அதான் ஸ்லிப் ரிங்கு. அது மேலே என்ன இருக்குன்னா கார்பன் ப்ரஷ் இருக்கும். அந்த கார்பன் ப்ரஷ் இந்த ஹோல்டரில் இருக்கும். அந்த சில்வர் கலரில் இருக்கு இல்லையா, சில்வர் பிளேட்டு, அது கீழே இருக்கிறது தான் கார்பன் ப்ரஷ்ஷு. அதில் இந்த ஸ்லிப் ரிங் மேலே தொட்டுட்ருக்க மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஸ்லிப் ரிங்க்கு இடையில், இந்த 3 ஸ்லிப் ரிங்க்கு இடையில் இன்சுலேட் செய்யப்பட்டிருக்கும். இந்த ரோட்டர் ஷாஃப்ட்டில் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். எதற்காக இந்த ஸ்லிப் ரிங் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மோட்டரில் ஷார்ட்டிங் டார்க் அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் என்ன பண்ணுவோம், இந்த ஸ்லிப் ரிங் மூலயமா ஒரு ஆடிங் ரெசன்ஸை கொடுப்போம். இப்படி ரெசன்ஸை கொடுக்கறதுனால அந்த மோட்டரோட ஸ்பீடு ஸ்டார்டிங் டார்க் குறைக்கப்படும். ஸோ இதனால் ஸ்லிப் ரிங் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் ஸ்பீடை எப்படி கண்ட்ரோல் செய்ய முடியும்னா, ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்டேட்டார் சைட்லேருந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம். மற்றொன்று பார்த்திங்கன்னா ரோட்டார் சைடிலேருந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம். ரோட்டார் சைடிலேருந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டர் பயன்படுத்தப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் தான் ஸ்லிப் ரிங் இருக்குது. இந்த ஸ்லிப் ரிங்கில் என்ன பண்ணலாம், அடிஷ்னலாக இன்ஜெக்டிங் இஎம்எஃப் மெத்தடு, அதாவது சப்ளை வோல்டேஜை அதிகப்படுத்தலாம். இந்த கார்பன் ப்ரஷ் மூலியமாக கொடுக்கலாம். இதனால் மோட்டரோட ஸ்பீடு அதிகமாகும். ஆடிங் ரெசன்ஸ் மெத்தடு, இதில் ஒரு லோடை கனெக்ட் பண்ணலாம். ரியோஸ்டாட் மூலயமா லோடை கனெக்ட் பண்ணும்போது மோட்டரோட ஸ்பீடு குறைக்கப்படுது. ஸோ ஒரு ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டர் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தடு. ஸோ இதுதான் ஒரு ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டரோட அமைப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரோட ஸ்பீடு கண்ட்ரோல் மெத்தடை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.